இப்போ நம்ம ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் நம்ம வெப்சைட்டில். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜ் மெனுவில் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ரைட் சைடு மெனு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஹோம் பேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ஹோம் பேஜ் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு பேனல் வருது. ஹோம் ப்ராடக்ட்னு வருது. இதில் பாருங்கள், நீங்கள் ஐடி நம்பர் முன்னே இருக்கா, உங்களோட ஐடி நம்பர்லாம் இருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னால் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் எல்லாமே வரும். பிஸ்னஸ் கிட்டு, ஃபேஷியல் கிட்டு, ஃபேஷியல் ப்ராடக்ட்டு, ஹேர் கேர் ப்ராடக்ட்டு, ஹெல்த் வெல்னஸ், ஸோ அதுக்கடுத்து பர்சனல் ஆஃபர், பர்சனல் கேர் ப்ராடக்ட்டு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராடக்ட்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஸ்கின் கேரில் ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி ட்ராலி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஏதோ சம்திங் ப்ராடக்ட் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் ட்ராலியில் 0 இருக்கின்றது செக் பண்ணிக்கணும். இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் இதில் ஆட் ஆன வாக்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்துடும். இப்போ இந்த ப்ராடக்டை நீங்கள் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ரைட்லேருந்து கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரீன் தள்ளினீங்கன்னா, ஸோ பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகுது. இதில் உங்களுக்கு கிளாஸ்க்குன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ 4 குவான்டிட்டி வந்திருக்கு. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரிமூவில் இந்த இன்ட் இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னால், கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ப்ராடக்ட் ரிமூவ் ஆகிருச்சு. இப்போ உங்களுக்கு கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 0 வந்துருச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு 0 வராமல் கிளிக் பண்ணி ஜஸ்ட் மேலேருந்து கீழே இப்படி ஸ்க்ரீனை மேலேருந்து இப்படி கீழே இழுத்து விட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இப்படி இழுத்துன்னா இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் மெனுவை கிளிக் பண்ணுறீங்க. ட்ராலியில் வந்து 0வில் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ ப்ராடக்டை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ மேபி ஸ்கின் கேரில் ப்ராடக்ட் போடுறீங்க. ஸ்கின் கேரில் ஜஸ்ட் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு, ஒரு சார்கோல் ஸ்க்ரப்பு போடுற மாதிரி எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், கார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு போயிடும். பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி கார்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதில் நம்ம எத்தனை ப்ராடக்ட் போட்டோன்றது நமக்கு தெரியாது. போட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஆட் ஆகிருக்கும். இதே நீங்கள் இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணினீங்கன்னா ப்ராடக்ட் வந்து வியூ ஆகும். வியூ ஆன ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னால், ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குவான்டிட்டி அப்படின்றது இதில் காமிக்கும். இதில் ப்ளஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே போய் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். மேபி பாருங்கள், 2 போட்டு பை நவ் அல்லது ஆட் டு கார்ட். பை நவ்னால் உங்களுக்கு ஃபைனல் செக்கிங்க்கு போயிடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து மறுபடியும் போகணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஹேர் கேர் ப்ராடக்ட் ஏதாவது போடணுன்னா ஹேர் கேரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். மேபி ஹேர் சீரம் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹேர் சீரமில் ஸ்க்ரோல் பண்ணால் பாருங்கள், இங்கே வந்துடுது. ஸோ இதில் ஒரு 2 பீஸ் போடுறீங்க. ஆட் டு கார்ட். நீங்கள் டேரெக்டாக பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகி ஃபைனலாக உங்களுக்கு இப்படி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு இன்னொரு புது ப்ராடக்ட் ஆட் பண்ணால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் மெனுக்குள்ளே போயிட்டு ப்ராடக்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு மேபி ஹெல்த் கேர் ப்ராடக்டில் வந்து ஏதோ ஒன்று வாங்குறதா சீபக்தன் ஜூஸ் வாங்குறதா நம்ம எடுத்துக்குவோம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இதில் ஒரு பீஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பை நவ் கொடுக்குறீங்க. பை நவ் கொடுத்தோடனே உங்களுக்கு ஸோ அந்த இமேஜோடு உங்களுக்கு வந்துடும். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இப்போ தள்ளினீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகும். பாருங்கள், எவ்வளோ பிவி வந்திருக்குன்றது தெரியுது, டோட்டல் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியுது. நீங்கள் ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேபி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தவறுதலாக போட்டுட்டீங்க, சீபக்தன் ஜூஸை தவறுதலாக போட்டுட்டீங்க, அல்லது இதில் வந்து எடிட் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்திங்கன்னா உங்களுக்கு எடிட்டபிள் ஆகும். உங்களுக்கு பாருங்கள், 2ன்னு மாறிடுது. ஸோ ஸ்க்ரீனை வந்து லெஃப்ட் டு ரைட் நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் போகும். மேபி இந்த சீபக்தன் ஜூஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த இன்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள் 2 ப்ராடக்ட் தான் உங்களுக்கு சீபக்தன் ஜூஸ் ரிமூவ் ஆகிருச்சு. மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் மறுபடியும் ஆட் பண்ணணுன்னா கூட மறுபடியும் இங்கே மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு
ப்ராடக்ட்டில் போயிட்டு ஒரு ஃபேஷியல் ப்ராடக்ட்டில் கிளென்சிங் மில்க் போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். மேபி கிளென்சிங் மில்க்கை கிளிக் பண்ணினாலும் சரி, நீங்கள் ஆட் டு கார்ட் அப்படியே டேரெக்டாக பண்ணாலும் சரி உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எப்படி வந்து பில் பார்க்குறதுன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்த பிறகு பாருங்கள், இந்த இடத்துல ட்ராலி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பில்லிங் செக்ஷனுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு பில்லிங் பேஜ் வந்துடும். இப்போ எது எவ்வளோ போட்டிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதே கிளென்சிங் மில்க் 1 வேண்டாம் 2 வேணும்னா கூட 2, 3 இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜை நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு நீங்கள் தள்ளுறீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். பாருங்கள், மூவ் ஆகுது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்டுடைய ப்ரைஸ் இதில் வந்துடுது, எத்தனை குவான்டிட்டி போட்டிருக்கீங்கன்ற வருது, இது வந்து எத்தனை குவான்டிட்டி போட்டிருக்கீங்கன்னு வருது, இதில் அந்த ப்ராடக்ட்டு டோட்டல் பிவி வேல்யூ என்னன்னு வருது, தென் வந்து டோட்டல் என்ன அப்படின்றது இதில் வந்துடுது. ஸோ ஆட் ஆர் ரிமூவ் இதெல்லாம் வந்துடுது. இதே ஸ்க்ரீனை மேலே நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்னா பாருங்கள், சப் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு, 980 ரூபா வந்திருக்கு. ப்ரொசீடு டு செக் அவுட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இப்போ உங்களுடைய ஷிப்பிங் அட்ரஸ்லாம் அது கேட்குது, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம். அப்போ ஆர்டர் டோட்டல் உங்களுக்கு கேட்குது. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து ரைட் டு லெஃப்ட்டு தள்ளிங்கன்னா உங்களுக்கு போகும். இப்போ இதில் பாருங்கள், குவான்டிட்டி மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு. இப்போ சப் டோட்டல் இவ்வளோ வருது. இந்த பில்லுடைய பிஸ்னஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1205 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் வேல்யூ. பிஸ்னஸ் வேல்யூன்றது உங்களுக்கு 858 ரூபா 46. உங்களுக்கு சப் டோட்டல்ன்றது தான் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண போகிறீங்க. பிஸ்னஸ் வேல்யூன்றது உங்களுக்கு கமிஷனபிள் வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டோட்டல் ஷிப்பிங் சார்ஜ் வந்து நீங்கள் எவ்வளோ ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு 40 ரூபா உங்களுக்கு பிக் ஆயிரும் டீஃபால்ட்டாக. இப்போ நீங்கள் கூப்பன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல கூப்பன் கோடு உங்களுக்கு என்ன அலாட் ஆகிருக்குன்ற நீங்கள் பார்த்துட்டு கூப்பன் கோடு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா, பட் இதில் அமௌண்ட்டோ அல்லது ப்ராடக்ட்டோ உங்களுக்கு ஆட் ஆகும். ப்ராடக்ட் கூப்பன் வந்து 2 டைப் கூப்பன் கொடுக்குறோம். ஒன்று ப்ராடக்ட் கூப்பன் கொடுக்குறோம், இன்னொன்று டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறோம். ப்ராடக்ட் கூப்பன் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் 3 ப்ராடக்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ஃப்ரீ கொடுக்குறோமோ அந்த ப்ராடக்ட் இதில் வந்துடும், 4th ப்ராடக்டாக வந்துடும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன்னா இல்லை டிஸ்கவுண்ட்னு போட்டு உங்களுக்கு அமௌண்ட்டில் இங்கே குறைஞ்சி வந்துடும் உங்களுக்கு. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கூப்பன் ஏதாவது இருக்குன்னா அப்ளை பண்ண பிறகு ஆன்லைன் பேமெண்ட் அல்லது கேஷ் ஆன் டெலிவரி. நாம் கேஷ் ஆன் டெலிவரி மோஸ்ட்லி பண்ணுறதில்ல, ஏன்னா ப்ராடக்ட் நிறைய பேர் ஆர்டர் போட்டுடுறாங்க, குரியர்காரங்க வந்தால் வாங்குறதில்ல, அதனால் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடுது. தேவையில்லாமல் ஒரு குரியர் எக்ஸ்பென்ஸ் ஆகிறனால நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி இப்போ அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டு, இப்போ கேஷ் ஆன் டெலிவரினா இதை கிளிக் பண்ணலாம், ஆன்லைன் பேமெண்ட்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிளிக் ஆகும். ஆன்லைன் பேமெண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஆர்டர் இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வேக்குள்ளே உங்களுக்கு போயிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பேமெண்ட்ஸ் கேட்வேக்குள்ளே வந்தாச்சு. ஸோ உங்களுடைய பேமெண்ட் உங்கள் யூபிஐ ஐடி போடுறதா போடலாம். இப்போ ஜிபே அப்படின்னா நீங்கள் ஜிபேவை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய ஜிபேவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும், நீங்கள் அங்கே போய் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஜிபேவை கிளிக் பண்ணி பே கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர்லாம் ஜிபே இருக்குன்னா உங்களுடைய ஜிபே ஓப்பன் பண்ணால் இந்த அமௌண்ட் அதில் பிக் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஜிபேவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பே கொடுக்குறீங்க பாருங்கள், உங்களுக்கு ஜிபே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி பேமெண்ட் வந்துடும். பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பில் ஆர்டர்ஸை நீங்கள் போடுறீங்க. ஸோ பேமெண்ட் கேட்வே வந்த பிறகு நம்ம ரிவர்ஸில் போக முடியாது. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் இந்த ப்ராடக்டை ஆர்டர் போட போகிறீங்க. தேங்க்யூ.